நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிறந்த பேச்சாளர் நாஞ்சில் பாகவத் கூட தான் இணைஞ்சிருக்கோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப இன்னைக்கு இருக்கிறத விட்டுருவோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போவோம். நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான அரசியல் பேசிட்டு இருந்தீங்க, என்ன நிலைப்பாடுல இருந்தீங்க, அதை பேசலாம் சார். ஒரு வாரத்திற்கு முன்பு என்றால் அதுபோல காலத்திற்கு ஏற்ப நாமும் அந்த இடத்திலே மாற வேண்டியதுதான் காலத்திற்கேற்ற ஒரு வரி என்று திருவள்ளுவர் அன்றே கணித்திருக்கிறார். அதனால் நாம் ஒரு வாரத்திற்கு முன்பு என்றால் அந்த கொள்கையை நாம் அப்படியே அணிய வேண்டும். சார், இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல விஜய், அப்படியா? அது கட்சியா? அது ஒரு தற்கூரி கூட்டம் என்பதிலே எனக்கு எந்த ஐயமும் கிடையாது. தற்கூரிகள் என்றால் அதற்கு மறுபொருள் விஜய்தான். அவரிடம் இருப்பவர்கள் ரசிகர்கள் மட்டுமே. அவர்களுக்கு சிந்திக்கும் திறனல்ல, அரசியல் அறிவு கிடையாது. மிக மோசமான ஒரு பாதையை அவர் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 2026ல நாங்க தான் வந்துருவோம். அதை பன்றிகள் கூட சொல்லலாம், நாய்கள் கூட சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் கருத்துரிமை இருக்கிறது சொல்லலாம், சொல்லிட்டு போகட்டும். ஆனால் 2026ல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக பல மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 900 இளைஞர்களை தன்வசம் சேர்த்துள்ளார் துணை முதலமைச்சர். அது மட்டுமல்ல, நீட்டுக்கு எதிராக ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு செங்கலை வைத்து நாடாளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று சங்கிகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ஏதாவது விஜய் செய்திருக்கிறாரா? இதில் ஏதாவது விஜயால் செய்ய முடியுமா? முடியாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆக விஜய் அரசியலுக்கு ஒரு சாக்கடை. அதில் நான் உறுதியாக சொல்வேன், தெளிவாக சொல்வேன். விஜய் அரசியலை விட்டு விலகி மீண்டும் சுறாப்படம் 2 எடுப்பதில் அவருக்கு நல்லது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஆனா சுறாப்படம் ஒன்னே ஓடலை சார். ஓடவில்லை என்பதுதான் அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு எந்த படத்திலும் செல்வாக்கு குறைந்து விட்டது என்பதுதான் இந்த இடத்திலே காட்டுகிறது. சும்மா கூட்டங்களை கூட்டி அவர் ஒரு அளப்பறைகளை செய்வதால் இந்த ஆட்சியை பிடித்து விடலாம், தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார் அந்த விஜய். அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. திரும்ப அவர் சினிமாவுக்கே சென்று விடுவதுதான் அவருக்கு நல்லது. சரி சார், முன்னாடி நீங்க இருந்ததெல்லாம் பேசிட்டீங்க. இப்போ இந்த காலத்துக்கு வருவோம். இந்த வாரத்துக்கு வந்துருவோம். காலத்திற்கேற்ப மாறுவது மனிதன், காலத்திற்கேற்றால் போல் மாறுவது மாமனிதன் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இன்று நான் இந்த கொள்கையை எடுத்து கீழே வீசிவிட்டு வேறு கொள்கையை அடாப்ட் செய்கிறேன். சரி சார், இப்போ விஜய் கூட சேர்ந்துட்டீங்க, அவர் கட்சியில இணைஞ்சிட்டீங்க. அவரை நேர்ல பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புரட்சியாளர் விஜய் என்னை பார்த்து நான் உங்களுடைய ரசிகர் என்று சொன்னார். அந்த நொடி நான் அவருடைய கண்ணிலே 2000 பெரியாரை பார்த்தேன், 3000 காரல் மார்க்ஸை பார்த்தேன், 48,501 சேகுவாராவை பார்த்தேன். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியலையுமே கரைத்து குடித்த ஒரு மனிதன், மிகப்பெரிய ஒரு கோட்டையை கைப்பற்றக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவருடைய கண்ணிலே நான் பார்த்து, அவர் என்னை பார்த்து ரசிகர் என்றதும் என் உடல்கள் மெய் சிலிர்த்தது. சார், அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்தான் மாற்றுன்றத நீங்க நம்புறீங்களா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று அவர் எடுத்திருக்கின்ற அந்த அரசியல் பாதை அன்று பெரியார் எடுத்த அந்த பாதையை அப்படியே நிழலாக காட்டுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்தான் 2026 மட்டுமல்ல 3036லும் அவர்தான் ஆட்சியை பிடிப்பார். அவருக்கு உறுதுணையாக ஒரு பரதனாக நான் இன்று அவரிடம் இருந்து நான் இந்த அரசியலை மேற்கொள்வேன் என்பதில் அவரிடம் நான் கிள்ளி பாலூத்தி சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு டேக்லைன் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம கொள்கை ரிலேட்டடா எதுவும் பேசுறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. எப்படி நீங்க பெரியாரோட ஒப்பிடுறீங்க? சில நேரங்களில் மனிதர்கள் அமைதியாக இருப்பதே புயலை உருவாக்கும். அப்படிதான் தம்பி விஜய் கண்ணிலே நான் நெருப்பை காண்கிறேன். அந்த நெருப்பு அமைதியாக இருக்கும் வரைதான் எதிரில் இருப்பவர்களுக்கு நல்லது. அது அமைதியாக இருக்கும் போது அவருக்கும் நல்லது என்பது அவருக்கும் நல்லதாக இருக்குது என்று டெல்லி சொல்லலாம். ஆனால் அவர் அமைதியாக இருப்பது பதுங்கி கொண்டிருக்கிறார். அவர் பாயும் போது அவருக்கு 3 அடி பாய முடியும் என்றால் அவருக்கு முதுகை காட்டி நான் அவரை 10 அடி பாய வைப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவரை நான் வெற்றி பெற வைப்பேன். அவருக்கு நிழலாக நான் இருப்பேன்.
புசியை அடித்து விரட்டுவேன், ஆதவை மிரள விடுவேன். எனக்கும் அந்த ராஜ்மோகன் அவருக்கும் மட்டும்தான் பேச்சு போட்டியிலே போட்டி 2026 அவரை திரும்ப சிதற ஓட விடுவேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் நீங்களே வந்து கடந்து வந்த பாதை ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கட்சியிலயும் தாவி தாவி அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. இது தெரியாம இந்த ஆதரவாளர்கள் உங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் 1900 தான் அரசியலில் முதலாக கால் வைத்தேன். ஆனால் இந்த தற்குறி கூட்டங்கள் என்னை பார்த்து கலைஞர் காலத்து அரசியல்வாதி என்று சொல்லும் போது, ஆகா, இப்படி ஒரு கூட்டம் எனக்கு அன்றே கிடைத்திருந்தால் இன்று நான் சோசியல் மீடியா ஸ்டாராக மாறியிருப்பேனே என்று வருத்தம் என்னுள்ளே இன்றுதான் தெளிவாக இருக்கிறது. பரவாயில்லை, காலம்தான் கடிந்திருக்கிறது. என்னுடைய நாள் இன்றும், என்னுடைய அரசியல் பாதை இன்றும் முடிவடையவில்லை. எண்ணி 2 வருடத்தில் இந்த தற்குறி கூட்டங்களை வைத்து நான் சோசியல் மீடியா ஸ்டாராக வலம் வருவேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அவர்கள் என்னை தூக்கி பிடிப்பது எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பல கட்சிகளை மாறியவர்கள் தான் அந்த தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குஷியானந்த் மாறி வந்தவர் தான், ஆதவ் மாறி வந்தவர் தான். எனக்கு ஈக்குவலாக ஒருவர் இருக்கிறார், சிடிஆர் நிர்மல்குமார். பல கட்சிகளை மாறி வந்திருக்கிறார். செங்கோட்டையன் என்னை போலவே இருக்கிறார். அதனால் நானும் அந்த இடத்திலே சேருவதில் ஆட்டு மந்தையில் கூட்டமாக நானும் சேர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுதான் உண்மை. உங்களுக்கு என்ன மாதிரி பொறுப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ஆசை? மாநில பொறுப்பு இல்லை என்றால் திரும்ப நானே எரிந்து அவர்களை திட்டி அசிங்கப்படுத்தி விடுவேன். அடுத்த வாரம் உங்களுடைய சேனலிலே மாற்றுக் கொள்கையை கீழே போட்ட துண்டை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு பேசுவேன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை என்றால் எனக்கு பச்சை துண்டு காத்து கொண்டிருக்கின்றது, பின்னாடி பக்கம் காவி துண்டு காத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பொறுப்பை பொறுத்து என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்பதை நான் இந்த இடத்திலே ஆடித்தரமாக கூறுகிறேன். சார், இப்போ உங்களுக்கும் நீங்க ஜாயின் பண்ண அந்த கட்சியோட தலைவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா நீங்களும் சில படங்களை நடிச்சிருக்கீங்க, அவரும் சில படங்களை நடிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு பட வாய்ப்பு வந்ததுன்னா மேடை பேச்சா பட வாய்ப்பானா எதை சூஸ் பண்ணுவீங்க? எதில் அதிக வருமானம் வருகின்றதோ அதை தேர்வு செய்வன் புத்திசாலி. அந்த வகையிலே காலம்தான் எனக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லும். அந்த முடிவை என்னுடைய புரட்சியாளர் விஜய் கைகாட்டுவார். அந்த புரட்சியாளர் விஜய் கைகாட்டி எதை கைகாட்டுகிறாரோ அது எனக்கு நன்றாக இருந்தால் மட்டுமே அதை நான் தேர்வு செய்வேன் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். சார், என்ன வேணாலும் பேசுங்க, புரட்சியாளர் மட்டும் சொல்லாதீங்க சார், எங்களாலே ஏத்துக்க முடியல. அப்படி என்றால் அவரை ஒரு ரெவல்யூஷனரி என்று நான் அழைக்கவா, அல்லது அவரை ஒரு வீரன் என்று அழைக்கவா, அல்லது கர்ம வீரர் என்று அழைக்கவா, அல்லது அவரை ஒரு சமூக ஆர்வலர் என்று அழைக்கவா? இந்த பெயருக்கெல்லாம் அவர் இப்போது வேண்டுமானால் அவர் தொடர்புடையவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய காலங்களில் அவருக்கு தான் அனைத்து பட்டங்களும் வரும் என்பதே நான் கண்கூடாக கனவில் பார்த்ததை நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நம்பாமல் என்னை கேவலமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து என்னை நான் என்ன சொன்னாலும் சிரித்து கொண்டே பாருங்கள். அப்போதுதான் இந்த ஷோ ஹிட் ஆகும். சரி சார், கடைசியா ஒண்ணு கேக்குறேன். நீங்க இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்கல்ல, திருப்பரங்குன்றம் இஷ்யூல கொள்கை எதிர்த்து ஒண்ணுமே பேசல. கரூர் இஷ்யூல நடந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எதுக்குமே வாயை திறக்காம இருந்தா எப்படி சார்? கரூர் சம்பவம் நடக்கும் போது நானே புரட்டாசி மாசத்திலே அது விஜயை கழுவி ஊத்தினேன், கேவலப்படுத்தினேன், அசிங்கமாக திட்டினேன். இப்படி ஒரு தலைவரா என்று கேவலமாக நான் பேசியது உண்டு. ஆனால் இன்று அவருக்கு நான் சொம்படிக்க வேண்டிய காரணம் என்ன? அவர் கண்ணிலே நான் பெரியாரை பார்த்தேன், அவருடைய மூக்கிலே நான் அம்பேத்கரை பார்த்தேன், அவருடைய தோற்றத்திலே நான் பல தலைவர்களை பார்த்தேன். அதனால் நான் மனம் திறந்தேன். இன்று நான் அவரிடம் இருக்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் வாய் திறக்காமல் இருப்பது அவருக்கு நல்லது. சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில், சில சூழ்நிலைகளில் அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதே ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சரி சார், ஒருவேளை மக்கள் ஏதோ ஏமாந்து நம்பி போய் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளை பின்ன இதே மாதிரி சங்கிங்களால ஏதோ ஒரு கோவில இஷ்யூ நடக்குதுன்னா அப்பவும் வாயை மூடிட்டே இருப்பாரா? அப்படி ஒரு சூழல் வரும்போது சங்கிகளுக்கு நான் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், மாலை 6 மணிக்கு மேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செய்யுங்கள். ஏனென்றால் என்னுடைய புரட்சியாளர் விஜய் பகலிலே தூங்கக்கூடியவர். அந்த நோயை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இரவிலோ அல்லது மாலை 6 மணிக்கு மேலோ உங்கள் சேட்டைகளை காட்டினால் அவர் பொங்கி எழுவார். அதில் ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிடுவார். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியிட மாட்டார். அந்த அறிக்கையே உங்களை நடுநடுங்க வைக்கும் என்பதிலே
எந்த ஐயமும் இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இனி அரசியல் வழிகாட்டி விஜய் அவர்தான் என்னுடைய புரட்சியாளர், மாவீரர். அவர்தான் என்னுடைய எடுத்துக்காட்டு, லட்சியம். சார் இப்படிலாம் சொன்னா வெளியே ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்ன செய்வாங்க? காரி துப்புவாங்க. துப்புனா தொடச்சுக்கலாம். சரி சார், அடுத்து நீங்க வேற கட்சி தாவுனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக. நன்றி.